தெருநாய்களை காப்பாற்ற இன்னைக்கு எத்தனையோ போராளிகள் போராட தயாரா இருக்கிறாங்க. சரிங்க. இதே தமிழ்நாடு அழிய போது இதுக்காக போராட எந்த அரசியல் கட்சிகள் எந்த போராளிகள் முன்வர போறாங்க அப்படின்னு தெரியல. என்னடா இது மொட்டையா தமிழ்நாடு அழிய போகுதுன்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? இப்போ பாத்தீங்கன்னா மத்திய அரசு 2024ல மீத்தேன் திட்டம் அப்படின்றது இப்போ நம்ம விவசாய நிலங்கள்லயே அமைச்சாங்க. அதை தமிழ்நாட்டுல எத்தனையோ போராட்டங்கள் மூலமா அது நிறுத்தப்பட்டது. இது திட்டத்தை இப்போ கடல்ல அமைக்க 2024லயே ஒரு சில தனியார் கம்பெனிகளுக்கு ஒப்பந்தம் வழங்கப்பட்டிருக்குது. அந்த கம்பெனிகள் அந்த இடத்துல அந்த ஸ்பாட் அமைக்கிறதுக்காக பரிசோதனைகள்லாம் இப்போ செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கன்னியாகுமரியில இது 50 ஸ்பாட் வச்சிருக்கிறாங்க. கன்னியாகுமரியில ஆரம்பிச்சு நம்ம சென்னை அந்த மெரினா கடற்கரையிலையும் ஒரு ஸ்பாட் வச்சிருக்கிறாங்க. அங்கிருந்து வரிசையா வரும்னு நினைக்கிறேன். டோட்டலா தமிழ்நாடு எங்க ஆரம்பிச்சு எங்க முடியுதோ அது வரைக்கும் இந்த திட்டத்தை நிறைவேற்ற மத்திய அரசு தயாரா இருக்கு. எதுக்குன்னா தமிழ்நாடு அழிக்கணும்ன்றது. ஏன்னா இந்தியாவிலேயே சூடு சொரணை மானம் ஈனம் வீரம் கற்பு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தமிழ்நாடுல தான் இன்னும் உயிரோட வாழ்ந்துகிட்டு இருக்கு உலகத்திலேயே. அதனால மத்திய அரசு இந்த மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்குமான்னு எனக்கு ஒரு சந்தேகம். ஏற்கனவே இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் நம்ம ரொம்ப தூரம் போனா நம்ம ஆந்திராவிலேயே பாத்தீங்கன்னா இந்த மீத்தேன் திட்டத்தினால ஒரு கிராமம் அழிஞ்சிருக்குது. எத்தனையோ மனித உயிரினங்கள் இல்லை மனித உயிரும் சேர்த்து போயிருக்குது. அது மாத்திரம் இல்லாம அமெரிக்கால மெக்சிகோவில் பாத்தீங்கன்னா 2010ல ஒரே ஒரு ஸ்பாட் தான் வச்சிருக்கிறாங்க. அது ஃபெயிலியர் ஆயிட்டு அந்த எண்ணெய் கசஞ்சி அந்த கடல்ல இருக்கிற மீன்கள்லாம் அழிஞ்சு போயிருக்குது. அது மாத்திரம் இல்லாம அந்த எண்ணெய் கடற்கரை ஓரமா அந்த கடற்கரையே நிறைய நாசனம் பண்ணியிருக்குது. கடற்கரை ஓரம் ஒட்டி வாழக்கூடிய ஒரு சில பறவை இனங்கள்லாம் அழிஞ்சு நாசனமா இருக்குது. இதெல்லாம் மத்திய அரசுக்கு தெரியாம இருக்கும்னு நினைக்கிறீங்களா? மக்களை நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழர்கள் அப்படின்னு சொன்னாலே மத்தியில் இருக்கக்கூடிய எந்த அரசா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இலக்காரம் தான். தயவுசெய்து மக்களே இந்த திட்டத்தை எப்படி நிறுத்தணும் என்ற அந்த விஷயத்தை யோசிங்க. போர்க்களத்துக்கு தயாராக